ஒரு பரிகாரம் பண்ணா ஜெயிக்குமான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த விதி வழிவிட்டால் தான் அந்த பரிகாரம் கூட நமக்கு வேலை செய்யும். ஒரு சிலருக்கு அது இயல்பாவே நம்ம செய்யற தான தர்மங்களாகட்டும், நல்ல விஷயங்களாகட்டும், ஏன் நிறைய பேர் தான தர்மங்கள் பண்ணுங்க, பரிகாரங்கள் பண்ணுங்க, நல்ல அன்னதானங்கள் கொடுங்க அப்படின்லாம் ஏன் சொல்றாங்க? அப்படியாவது அந்த கிரகங்கள் நமக்கு சாதகமா வேலை செஞ்சிராதா அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தப்போ இயற்கையாகவே அந்த பரிகாரத்தை நமக்கு அமைச்சு கொடுத்துரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதகத்துல 6, 8 சம்மந்தப்படுதுன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் சதா பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கணும், கடனுக்குள்ளே தான் இருக்கணும், நோய்க்குள்ளே தான் இருக்கணுங்கிற பலன் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம், நீங்கள் டாக்டராவோ வக்கீலாவோ போலீஸாவோ ஆயிடுங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன சந்தோஷமாவா இருப்பாங்க? எப்போ பார்த்தாலும் பிரச்சனையானவங்களோட தான் பழகுற மாதிரி இருக்கும். இப்போ போலீஸ்னு எடுத்தால் எப்போ பார்த்தாலும் அக்யூஸ்டோடலாம் பழகுற மாதிரி இருக்கும். அட்வொகேட்னு எடுத்துட்டா ஏதாவது ஒரு கேஸு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு போய்கிட்டே தான் இருக்கணும். டாக்டராக இருந்தால் நோயாளிகளை பற்றி பார்த்துட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ பிரச்சனைக்குரிய நிகழ்வு அவங்களாவே அவங்களுக்கு அவங்க செய்த அந்த புண்ணிய பலன் அந்த தொழிலை எடுக்க வச்சிடும். அப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் இடம் வலுவா இருக்குன்னா அவங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், தூக்கம் வரவே வராது. அவங்க வெளிநாடு போயிட்டாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க.